இன்றைக்கி நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு சாதாரண ரீடிங் இல்லை. எல்லாரும் அவர் வருவார், இல்லைனா லவ் அண்ட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஃபாரன்சிக் அனாலிசிஸ். உங்கள் காதல் வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம். இது 5D 3Dயில் இருக்க எவிடன்ஸை அனலைஸ் பண்ண போகிறோம். அவங்களோட எனர்ஜி அனலைஸ் பண்ண போகிறோம். அவங்களோட உள் நோக்கங்களை நம்ம ஆழமாக ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கான ரெமெடியும் பார்க்க போகிறோம். இட்ஸ் லைக் எப்படி ஒரு கேஸ் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு ஒரு டெசிஷன் எடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம டெய்லி இது டெய்லி இருக்காது, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் உங்களோட எனர்ஜியை பொறுத்து இது வரும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த ரீடிங்கில் பார்த்திங்கன்னா அவங்களோட உணர்வுகளை தள்ளி வச்சுட்டு ரொம்ப அனலிட்டிக்கலாக சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ண போகிறோம். இது என்ன எனர்ஜெட்டிக் பிளாக்கேஜ் இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறோம். வெறும் யூனியன் நடக்குமா நடக்காதா, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்க அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம இந்த ரீடிங்கை உங்களோட காதல் வாழ்க்கையை அப்ரோச் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங், இந்த சீரியஸோட நோக்கம். நம்ம இப்போது ரீடிங்குள்ளே போகலாம். இது ப்ரெசன்ட் எனர்ஜி. இந்த எனர்ஜி உங்களோட பிளாக்கேஜ் ஏன், அதுக்கான ஆதாரம் என்ன, அதுக்கான காரணம் என்ன, உண்மையான காரணம் நீங்கள் நினைக்கிறதானா, இந்த பிளாக்கேஜுக்கு காரணம் என்ன அப்படின்னு உண்மையை ஆராய போகிறோம். ஜி சாய்நாதா. வெரி ஸ்பெசிஃபிக் கார்டு. 9 of Cups. வாவ். இந்த காசி வச்சு பிரபஞ்சம் ஆரம்பத்தையே அமர்க்கலமாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களோட வெளிப்படையான தடயங்கள் இல்லைனா உங்களோட எனர்ஜி, இந்த எனர்ஜி உங்களோட கனெக்ஷனோட எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. உங்கள் காதல் வாழ்க்கையில் இப்போ 3Dயில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட வாழ்க்கையை தனியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. நியூ பிகினிங்கை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க. நியூ பிகினிங்க்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க. இதுதான் இப்போ உங்களோட எனர்ஜி. உங்கள் காதலோட எனர்ஜியும் இந்த கனெக்ஷனோட எனர்ஜியும் அதுதான் நான் சொல்லணும். ஏன்னா நியூ பிகினிங், நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை எடுக்க போகிறீங்க, இல்லைனா யூ ஆர் கோயிங் டு யூஸ், இல்லைனா என்ன சொல்கிறது, ஒரு சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துறதுக்கு நீங்கள் தயாரான நிலையில் இருக்கீங்க. உங்கள் கூட நிறைய ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு மேபி இதில் ஏதாவது உங்களுக்கு பிளாக்கேஜ் வந்ததுன்னா இப்போயே நான் ரெமெடி சொல்லிடுறேன். கோ டு சி, அதாவது ஒரு கடல் சார்ந்த இடங்களுக்கு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா, எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்க பெரிய விண்டோவை திறந்து வச்சு நேச்சரை கொஞ்சம் நேரம் பாருங்கள். உங்களையே நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா 9 of Wands. நீங்கள் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த நிலையை அடைய போகிறீங்க. இப்போ கரண்ட் ப்ரெசன்ட் எனர்ஜி உங்கள் கையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போராட்டம். நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த எனர்ஜிக்கு இப்போ வந்திருக்கீங்க. உங்கள் கனெக்ஷனில் நிறையா ஸ்ட்ரகிள், நிறைய தடைகள். ஆனால் நீங்கள் எங்கேயுமே விட்டுத்தரல, நீங்களும் விட்டுத்தரல, உங்களை நேசிக்கிறவங்களும் விட்டுத்தரல. இதுதான் இப்போது உங்களோட ப்ரெசன்ட் எனர்ஜி, இல்லைனா இந்த கனெக்ஷனோட எனர்ஜி. இப்போ இந்த எனர்ஜி உள்ள நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இது மேலெழுந்த வாரியான எனர்ஜி. எப்போவுமே மேலெழுந்தன ட்வின் ஃப்ளேமில் ஈஸியாக எனர்ஜியை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ வி ஆர் அனலைசிங், we are digging deep. Please Spirit, clarify the energy of their person. What is their energy? What is a person's energy? Oh my God, I told you, right? இதுக்கு தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. இதுக்கு தான் நம்ம ரொம்ப ஆழமாக ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறது. இதனால தான் இது நீங்கள் புது ஆரம்பத்துக்கு தயாராக இருக்கீங்க. யாரோ ஒரு டெவிலிஷ் எனர்ஜி இங்கே உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. அது என்னங்கிறது நம்ம இங்கே பார்ப்போம். அதுக்காக தான் நம்ம இங்கே அனலைஸ் பண்ணுறோம். ஏன், எதுக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி. இதுதான் அவங்களோட உண்மையான எனர்ஜி. அந்த பர்சனோட எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெவிலிஷ் எனர்ஜி அட்டாச் ஆகிருக்கு. இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். த வேர்ல்ட் கார்ட். நீங்கள் இந்த எனர்ஜியை பிளாக் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ எனக்கு உங்களோட ஸ்டோரி புரிஞ்சிருச்சு. பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதும் புரிஞ்சிருச்சு. என்ன நம்ம இங்கே அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு புது ஆரம்பத்துக்கு தயாராகிட்டீங்க. யூ ஆர் அலோன், யூ ஆர் சிங்கிள். இப்போது நீங்கள் எந்த கனெக்ஷன்லேயும் இல்லை, நீங்கள் ஒரு புது ஆரம்பத்துக்கு தயாராகிட்ருக்கீங்க. ஏன் இந்த புது ஆரம்பத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு பார்த்தா, இங்கே ஒரு டெவிலிஷ் எனர்ஜி இருக்குது. இது பாஸ்ட் கனெக்ஷனாக இருக்கலாம், உங்களோட எக்ஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு எனர்ஜி உங்களை பிளாக் பண்ண, இல்லைனா உங்களை அட்டாச் பண்ண ட்ரை பண்ண ஒரு எனர்ஜியை நீங்கள் பார்த்து ஒதுங்கி உங்களோட இடத்த செக்யூர் பண்ணியிருக்கீங்க. இந்த எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காதல் வாழ்க்கையில் உங்களை பிளாக்மெயில் பண்ணுறவங்களா இருக்கலாம், உங்கள் ஃபோட்டோஸ் வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைனா நீ புது வாழ்க்கையில் போனோன்னா நான் உன் வாழ்க்கையை அழிப்பேன், நான் உன்னை பற்றி தப்பாக சொல்லி என்னோடய வாழ்க்கையை கெடுப்பேன், இல்லைனா நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு
என்ன சொல்றது? ஒரு சந்தர்ப்பத்த தவறா பயன்படுத்தி உங்கள வந்து பிளாக் பண்ண நினைக்கிற, இல்லன்னா உங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ண, ஃபிசிக்கலா அப்யூஸ் பண்ண, இல்லன்னா மிஸ்யூஸ் பண்ண, உங்களோட எனர்ஜிய வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. எனர்ஜினா எல்லாமே செக்ஷுவல் எனர்ஜியும் கூட தான். ஸோ அந்த மாரி ஒரு பெர்சன் கிட்டேருந்து நீங்க விலகி, உங்க வாழ்க்கைய செக்யூர் பண்ணிக்கிட்டீங்க. இதுக்கு காரணம் கம்ப்ளீட்டா உங்களோட இந்த ஸ்பிரிட் டீம் தான். அதில வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்ல. அதுக்கு தான் நீங்க நெறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க. இல்லன்னா வந்து அந்த புரிதல் உங்களுக்கு வரதுக்கு தான். ஏன்னா நம்ம நேசிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தப்பா இருப்பாங்கன்னு நெனைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுலேயும் வந்து கொடூரமானவங்க, இல்லன்னா வந்து தப்பான எண்ணத்தோட பழகுறாங்க அப்படின்னு தெரிய வரும்போது, அது வந்து இட் டேக்ஸ் டைம். அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணி அதுலேருந்தெல்லாம் வெளியில வரதுக்கு, நீங்க இந்த பெர்சன் கிட்டேருந்து ஒதுங்கி போறதுக்கு நெறைய போராடிட்டு இருக்கீங்க. இல்லன்னா போராடுறீங்க இன்னுமே ஸ்டில். இந்த பெர்சன் திரும்ப திரும்ப உங்கள எனர்ஜெட்டிக்கலா கூட அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். இது வந்து டெவிலிஷ் எனர்ஜி. இட்ஸ் ஆல்சோ டாக்கிங் அபவுட் ஸ்பெல் ஒர்க். ஸ்பெல் ஒர்க்னா சாதாரண ஸ்பெல் ஒர்க் இல்ல. ரொம்ப பயங்கரமான, அதிபயங்கரமான ஸ்பெல் ஒர்க். த டெவில், த என்டிட்டி. அந்த மாரி சில வேலைகள்லாம் பண்ணி உங்கள அட்டாச் பண்ணி அவங்களோட வச்சுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. ஆனா என்டிட்டி பத்தி பேசணும்னே என்னோட த்ரோட் சக்ரா பிளாக் ஆகுது. வெயிட். ஐ வில் பி பேக். என் த்ரோட் சக்ரா பிளாக் ஆயிடுச்சு. என்னோட கேண்டில் அணைஞ்சிருச்சு. ஸோ டேக் இட் சீரியஸ்லி. இது வந்து உங்களுக்கு உண்மையாகவே ஸ்பெல் ஒர்க் நடந்ததுக்கான அறிகுறிகள் இது. நான் இந்த ஸ்பேஸை கிளென்ஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் வந்து உங்களோட ஸ்பேஸை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் எதையுமே என்னோட ரீடிங்ஸ் எதுவுமே வந்து விளையாட்டுக்காக பண்ணுறதில்ல. இட்ஸ் அ சீரியஸ் கைடன்ஸ். ஸோ டேக் இட் சீரியஸ்லி. இது உங்களோட நல்லதுக்காக தான். ஸோ ஸ்பேஸ் கிளென்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபர்தராக கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ வாட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் திஸ் டெவில் எனர்ஜி? அவங்களோட உள்நோக்கம் என்ன? கூடி சீக்கிரம் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க. இந்த கம்யூனிகேஷன் வந்து உங்கள் காதல் கிட்டேருந்து வரலாம். இந்த நியூ பிகினிங் உங்களோட சேர்ந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற அந்த பர்சன் கிட்டேருந்து வரலாம். இல்லை இந்த பர்சன் உங்களோட அன்பு, அதீத காதல் இதை திரும்ப அனுபவிக்கணுன்ற நோக்கத்தோட கூட வரலாம். ஏன்னா இது அப்பாலஜியை ரெப்ரசென்ட் பண்ணுது. இவங்க அப்பாலஜி கேட்க வர்றதுக்கான உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். திருட்டுத்தனம் கேட்கவே வேணாம், பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க. ஓ மை காஷ். உங்களோட கம்யூனிகேஷன் உங்கள் காதல்கிட்ட இருந்து, அதாவது இந்த நியூ பிகினிங், ஒரு புது இந்த டெவிலிஷ் எனர்ஜி, அதாவது நீங்கள் யாரை வேண்டாம் விட்டுட்டு வந்தீங்களோ அவங்க இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் யாராவது இருந்து அவங்கக்கிட்டேருந்து கம்யூனிகேஷன் வந்ததுன்னா யூ ஆர் சேஃப். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பர்சனோட உண்மையான எண்ணம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஏமாத்துறது. ஏன் ஏமாற்ற விரும்புகிறாங்க அப்படின்னா இந்த அப்பாலஜி வந்து ஃபேக் அப்பாலஜி. இது வந்து உண்மையான இன்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஏமாத்துறது தான். மேபி அவங்க உங்களோட ஃபிசிக்கலாக அட்ராக்டடாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களை அனுபவிச்சுட்டு விட்டுட்டு போகணும் அப்படின்ற இன்டென்ஷனாக இருக்கலாம். நீங்கள் கை நழுவி போயிருக்கலாம், அப்படிலாம் கை நழுவ போக விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணமாக இருக்கலாம். இந்த பர்சனை நம்புனீங்க அப்படின்னா இந்த பர்சன் ஒரு நைட் மேர் த்ரூ பண்ணுறாங்க. இந்த நைட் மேர் எதனால் அப்படின்னா ஒரு சிலருக்கு கை நடுங்கும் அவங்க நினச்சது அவங்களுக்கு கிடைக்கலனா. இது அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ உங்களை வந்து எப்படியாவது வலைக்குள்ளே போட்டணும், இல்லைனா வந்து உங்களை எப்படியாவது அனுபவிச்சணும், இல்லைனா உங்களை வந்து கண்ட்ரோலில் வைக்கணும். சம்திங் இஸ் தேர். இந்த பர்சன் பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்குறாங்க. இந்த 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஜெயிலாக இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு இது ஏன்னா யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி ப்ரொடெக்டட். உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு இது பிரபஞ்சம் கொடுத்த தண்டனை. இந்த தண்டனையிலேருந்து அவங்க எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனால் மன்னிப்பு கேட்குற நிலைமையில நீங்கள் இல்லை. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது நியூ பிகினிங், ஃபுல் லவ்வில். இந்த லவ்வில் நீங்கள் எனர்ஜியை போட போட உங்களுக்கு கம்யூனிகேஷன் சீக்கிரமாக வரும். இந்த பர்சன் உங்களோட முதுகுக்கிட்ட தான் அவங்க பேசணும். சொல்லுவாங்க, யூ டேர்ன்ட் யுவர் பேக், யூ ஷோட் யுவர் பேக், யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேயை பார்த்தா இல்லைனா ஒரு பூதத்தை பார்த்தா ஒரு ஒரு பயந்து ஒதுங்குவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு எனர்ஜி தான் இங்கேருந்து இருக்குது. யூ ஆர் செக்யூர்ட். அந்த ஸ்பெல்லால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் பேக் டு த சென்டர் எனர்ஜி. இந்த பர்சன் செய்ய அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகுதே தவிர உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகலை. உங்களை எதுவுமே பாதிக்கலை.
அது வந்து இன்னுமே அவங்களுக்கு வந்து உங்க மேல உங்களுக்கு இருக்கிற பவர அவங்களுக்கு புரிய வைக்குது. இட்ஸ் லைக் யூ ஆர் ஸோ பவர்ஃபுல். அந்த பவரையும், அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷனையும் அவங்க வந்து எடுத்துக்கணும்னு பார்க்குறாங்க. அதுதான் அவங்களோட இன்டென்ஷன். இவங்க ஏன் விலகி போனாங்க? ஏன் வந்து இப்ப திரும்ப வராங்க? அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இவங்க விலகி போனதுக்கான காரணம் என்ன? திரும்பி வரதுக்கான காரணம் என்ன? ஸ்பிரிட்ஸ் வை திஸ் டெவிலிஷ் எனர்ஜி? வை திஸ் டெவிலிஷ் எனர்ஜி? பாருங்க, இது எல்லாமே வந்து ஃப்ளிப் ஆகுது. இன்செப்பரபிள். உங்களோட அவங்களுக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. இந்த அட்டாச்மெண்ட் வந்து எதனால வந்தது தெரியுமா? இது வந்து உங்கள வந்து லவ் ஸ்பெல் பண்ணி பண்ணி, இப்போ வந்து அது பேக் ஃபயர் ஆயி ஆயி நீங்க அவங்க மேல வந்து பற்றுதலோட இருக்கணும்னு நெனச்சு பண்ண ஸ்பெல் பேக் ஃபயர் ஆயி, இப்போ அவங்களால உங்கள விட்டுட்டு இருக்க முடியல. இட்ஸ் லைக் தே கான்ட் லிவ் வித்தவுட் யூ. அத வந்து உங்களுக்காக பண்ண ஸ்பெல். யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி ப்ரொடெக்டட். எவ்வளோ பயங்கரமான ஸ்பெல் பண்ணாலும் அது வந்து உங்கள பாதிக்கல. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இங்க வந்து யூ ஆர் ஸோ ஹாப்பி, யூ ஆர் கன்டென்ட். நீங்க என்ன இருக்கீங்களோ அதில நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஏன் இந்த பெர்சன் உங்கள பாஸ்ட்ல விட்டுட்டு போனாங்க அப்படின்னா, உங்கள உங்கள வந்து விட்டுட்டு போயிட்டு, உங்கள வந்து ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடலான்னு நெனச்சாங்க. ஆனா ரீப்ளேஸ் பண்ண முடியல. அவங்களால பண்ண கெட்ட பழக்கங்களையும் அவங்களால விட முடியல. இந்த பெர்சனுக்கு வந்து கெட்ட பழக்கங்கள் நெறையா இருந்திருக்கு. அதனால தான் இங்க டெவில் எனர்ஜி. கெட்ட பழக்கங்கள்லாம் கெட்ட பழக்கங்கள். அதில் வந்து இது அதுன்னு நான் எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ண விரும்பல. நீங்கள் உங்களை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னு நினச்சாங்க. ஃபஸ்ட்டு இவங்க போனதுக்கு காரணம், உங்களை ட்ரை பண்ணாங்க, நீங்கள் ஒர்க் அவுட் ஆகலை. சரி, சீச்சி இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு போயிட்டாங்க. ஆனால் இப்போது நீங்கள் யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல், அட்ராக்டிவ், ஹாப்பி. நீங்கள் வந்து இங்கே வந்து ரொம்ப செக்ஷுவலாக அப்பீலிங்காக இருக்கீங்க. மேபி யோர் ஃபிசிக்கலி அட்ராக்டிவ், டு பி ஃப்ரங்க். அதனால இந்த பர்சனுக்கு இப்போ திரும்ப கை வைக்குது. உங்களை எப்படியாவது திரும்ப ட்ரை பண்ணணும், உங்களை வந்து திரும்ப வலையில் போடணும். இட்ஸ் லைக் என்னென்னா, என்கிட்டேருந்து மிஸ் ஆன ஒரே ஒரு மாஸ்டர் பீஸ் நீ தான், உன்னை நான் எப்படி விடுவேன், அந்த மாதிரி தாட்டு. ஸோ ஹோப். இப்போ நம்பிக்கை இல்லை, அவங்க நம்பினாங்க உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடலாம், நீ இல்லைன்னா என்ன இன்னொரு ஃபிகர் அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் வெறும் அல்டிமேட் ஃபிகருங்கிறது இப்போ தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இது ஹேபிட்ஸ். அவங்க யூஸ்வலாக பண்ணுற பேட்டர்னில் உங்களை ட்ரை பண்ணாங்க. யூஸ்வலாக அவங்க பண்ணுற விஷயங்களை பண்ணால் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இல்லை. அவங்களோட கெட்ட பழக்கங்களை விட நினச்சாங்க, விட முடியல. இன்னுமே இப்போ தான் லைட்டாக விட்டுட்ருக்காங்க. இட்ஸ் லைக் இந்த பர்சன் ஆசிலேஷன். இது வந்து இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை. இந்த நடுநிலைமையில் இருந்து அவங்களுக்கு ஃபேவரான விஷயங்கள் பார்த்திங்கன்னா, மேபி ஹெல்த் இஷ்யூ வந்தனால இந்த பர்சன் அந்த ஹேபிட்ஸ்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம், கெட்ட பழக்கங்களை ஒரு சிலதில். பட் இந்த செக்ஷுவல் ஆக்டிவாக இருக்கிறது, இல்லைனா வந்து பிறன்மனை நோக்கிற புத்தி, இதெல்லாம் போயிருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா 7 ஆஃப் சோட்ஸ். 7 ஆஃப் சோட்ஸோட புத்தி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருட்டுத்தனமாக அடுத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வருது. அது அவங்களுக்கு சொந்தம் இல்லாத இடம், உரிமை இல்லாத இடம், அடுத்த ஒரு சொத்து. ஸோ இந்த மாதிரி இருந்த ஒரு கேரக்டர் தான் உங்களை வந்து ட்ராப் பண்ண ட்ரை பண்ணாங்க. இதனால தான் நம்ம இவ்வளோ ஆழமாக பார்க்குறது. ஸோ இந்த பர்சன் திரும்ப உங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க. அவங்க இருந்து கம்யூனிகேஷன் வந்துன்னா ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களை திரும்பி பார்க்காம ஓட சொல்கிறாங்க. இப்போது உங்கள் கையில் இருக்கிறது ஒரு அழகான காதல். லவ் யுவர் செல்ஃப். நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. 9 ஆஃப் கப்ஸ்க்கு அப்புறம் குயின் ஆஃப் கப்ஸ். உங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு புது ஆரம்பம். இங்கே கதவை அடைச்சிட்டிங்கன்னா, இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு ஜன்னல் திறந்தாச்சு. உங்கள் காதல் ஜன்னல் ஆல்ரெடி திறந்தாச்சு. வேற ஒரு ஜீவனோட, ஒரு அழகான ஜீவனோட இருக்கலாம். ஆனால் இங்கே புறமுதுகு காட்டின இந்த டோர் க்ளோஸ்ட். இந்த டோர் க்ளோஸ்ட், அங்கே ஜன்னல் ஆல்ரெடி ஓப்பனாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ஜன்னல் இந்த பக்கம் கதவை அடைச்சிட்டு அந்த பக்கம் ஜன்னல் வழியை எட்டி குச்சி ஓடிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அங்கேருந்து ஏன் டென்ஷன் ஆகிட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு கேரவன் எடுத்துகிட்டு கிளம்பிடு அப்படின்றாங்க. ஸோ நான் ரொம்ப ஃபன்னியாக சொல்கிறேன், பட் தட்ஸ் அ சீரியஸ் ஃபேக்ட். நீங்கள் வந்து இங்கே புறமுதுகு தான் காட்டணும். எங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் முதுகை தான் காட்டுங்க. கண்ணாடியில் தான் உங்களோட முகம் தெரியுது. நீங்கள் தனிமையில் இருக்கும்போது தான் உங்களோட வெரி ஜென்டில் பீயிங், டாட்டர் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த பர்சன் வரத்துக்கு காரணம் நீங்கள் சம்பாரிச்சிட்டு இருக்க, இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் சம்பாதிக்க போகிற பென்டக்கிள்ஸும் காரணம். நீங்கள் ரொம்ப ஜென்டில் பீயிங். புள்ளிமானை பார்த்து யாருக்கு வந்து மனசு ஒரு நிமிஷம் இலகாது, இல்லைனா அந்த அழகை ரசிக்க யாருக்கு தோணாது? சீதை வந்து அவ்வளோ பெரிய துன்பத்துக்கு ஆளானதுக்கு காரணம் ஒரு புள்ளிமான் மேலே அவங்களுக்கு இருந்த ஆசை தான். தங்கமான் இருக்கலாம், ஆனால் அது ஒரு மான். அந்த மாதிரி தான் இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு அசைக்க முடியாத ஆசை, பற்று.
வாட் இஸ் த கிளைமேக்ஸ் பிரிட்ஸ்? டூ ஆஃப் த லவ்வர்ஸ். வெயிட் பண்ணுங்க, காத்துட்ருங்க. உங்களுக்கான காதல் வந்து நிச்சயமாக உங்களை வந்து சேரும். நீங்கள் பண்ணுற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட கைடன்ஸ். ஃபோக்கஸ் ஆன் த திங்ஸ். இங்கே பாருங்கன்னா 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் பாட்டம் டெக்கில். பேலன்ஸ். ரொம்ப அமைதியாக இருங்க, டென்ஷனே ஆகாதீங்க. உங்களோட பவுண்ட்ரி, உங்களோட உலகம், இந்த மாதிரி வீடு இருந்ததுன்னா வீட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. யார் வந்து கதவு தட்டாலும் டோன்ட் ஓப்பன் இட். லிட்ரலாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. இந்த காதல் வந்து உங்களுக்கு இந்த பர்சனால் உங்களுக்கு காதலே கசந்து போயிருந்தால் கூட நம்பிக்கை இழக்க வேண்டாம். இங்கே ஒரு அழகான காதல் இருக்குது. உங்களை மாதிரியே யோசிக்கிற, உங்களை மாதிரியே எண்ணங்கள் இருக்க ஒரு அழகான பர்ஃபெக்ட் பேர் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதான் ஜன்னல் ஆல்ரெடி ஓப்பனாக இருக்குது. உங்களோட இது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. நீங்கள் வந்து சில விஷயங்களை உருவாக்கிட்டீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய முட்டை இருக்குது. இதில் வந்து சில முட்டைகளை திருடிக்க பார்க்குறாங்க. நீங்கள் இதுக்குள்ளே மாணிக்கத்தை கூட ஒழிச்சு வச்சுருக்கலாம். ஆனால் அதை திருடுறது தான் இந்த பர்சனோட இன்டென்ஷன். அந்த வெல்த், அந்த அபண்டன்ஸ் அவங்களுக்கு வேணும். என்ன பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் படிப்படியாக எங்கேயோ போயிட்டுருக்கீங்க, ஒரு உச்சத்தை அடையிறதுக்கு போயிட்டுருக்கீங்க. இல்லைனா யூஆர் கிரியேட்டிங் சம்திங் வெரி பியூட்டிஃபுல். மேபி அது வந்து ஃபிசிக்கலாக இல்லாமல் இருக்கலாம். 5D வேர்ல்டில் நீங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்யூட்டிவ், யூஆர் இன் ஹை ரேங்கிங் பொசிஷனாக இருக்கலாம் 5Dயில். ஸோ சம்திங் உங்ககிட்ட இருக்க ஒரு பவர், உங்ககிட்ட இருக்க சில விஷயங்கள், அதுக்காக தான் இந்த திருட்டுத்தனம், அதுக்காக தான் திரும்பி வர முயற்சி. ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, காத்திருக்கிறது தான் உங்களுக்கு இருக்க ஒரே வழி. காத்திருந்தால் உங்களுக்கு வந்து சேர போகிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். நம்ம இந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் என்ன ரெமெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். டு எஸ்கேப் திஸ் ட்ராப். உங்கள் இன்ட்யூஷனை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், வாட் இஸ் எ ரெமெடி ஃபார் த கலெக்டிவ்? பிரம்மா. உங்கள் தலையெழுத்து மாறப்போகுது. நீங்கள் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. இந்த தலையெழுத்து, இந்த சுச்சுவேஷன் எல்லாமே மாறும். வாவ். உங்கள் தலையெழுத்து மாறிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. பிரம்மா அங்கே இருக்கிறது லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணணும்னா நீங்கள் பண்ணலாம். உங்களோட செல்வம் வந்து படிப்படியாக உயரும். உங்கள் தலையெழுத்து தலைகீழாக மாறப்போகுது. அது இந்த பர்சன் எப்படியோ ஸ்மெல் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த மாதிரி டெரா ட்ரேடிங் பார்த்துக்கலாம், உங்களோட ஆகாஷிக் ரெக்கார்டை ரீட் பண்ணியிருக்கலாம். அதனால தான் இங்கே பிரம்மா வந்து உங்கள் தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு அவங்க பார்த்துருக்காங்க. நீங்கள் மகாலட்சுமி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் திரும்ப வராங்க. திருட்டுத்தனம், வெண்ணெய் திருடி. he is such a sweetheart, கிருஷ்ணர். devotion, fertility and well-being of newborns. ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கும். a divine child. இன்றைக்கி இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா, மேபி இந்த பர்சனுக்கு ஏதாவது குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த கார்டு அவங்க வந்து இந்த பர்சனுக்கு பிறந்த குழந்தைங்க இல்லை. ஸோ அந்த பாரத்தையும் மேபி அவங்களுக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கலாம். 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஏன்னா கிருஷ்ணர் ஒரு இடத்துல பிறந்திருப்பார், ஒரு இடத்துல வளருவார். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த பர்சனுக்கு பிறந்த குழந்தைங்க வேறு யாருக்கோ பிறந்தது, இந்த பர்சன் வளர்த்திட்ருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். அந்த உண்மை அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு பிறக்கலைங்க. அதனால தான் அங்கேருந்து நழுவி உங்ககிட்ட வர ட்ரை பண்ணுறாங்க. இது ஒரு சிலருக்கு மட்டும்தான். ஸோ டீப் அனாலிசிஸ். இங்கே கிருஷ்ணர் வளர்ந்துட்டார். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறதும் ரொம்ப அழகான காதல் தான். ஸோ கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு காதல் வாழ்க்கை காத்துட்ருக்கு. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.